வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பேன் த பாரோடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எபிசோடுடைய ஆரம்பத்திலே இந்தமாரி யோனாவை காமிக்கிறாங்க. யோனா தான் ஹீரோடைய எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்லலாம். ஏன் எக்ஸ் ஒய்ஃப்னு நான் சொல்கிறேன்னா, இவங்களுக்கு புதுசாக வாஞ்சின்னு ஒரு ஆள் கூட கல்யாணம் நடந்திருக்கு. அதை நான் இவங்களை எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் எபிசோடில் இவங்க இறந்துருக்கலான்னு கெஸ் பண்ணேன், ஆனால் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது சேக்ஹூன் ஒரு வீட்டை விட்டு வெளியே வராரு. அந்த சமயத்தில் பின்னாடி ஹீரோயினி வராங்க. ஹீரோயினி அவருடைய கையில் ரத்தம் இருக்கிற விஷயத்தை பார்க்குறாங்க. அவருடைய கை முழுக்க ரத்தமாக இருக்குது. அந்த ரத்தத்தை ஹீரோயினி துடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஹீரோ ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் வருத்தத்தோட. இதுக்கு நடுவில் நமக்கு ஒரு சிஇஓவை காமிக்கிறாங்க. இவரை நம்ம சிஇஓன்னு வச்சுக்கலாம். இவர் வந்து இலும் கம்பெனி இருக்குல்ல, அதோடைய விஐபி கிளைண்ட்டாக இருக்கார். அதெல்லாம் இப்போதைக்கு ஒரு மிஸ்டர் கோவோட பேசின்னு இருக்காரு. கால்ஃப் விளையாட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இந்த சிஓ மிஸ்டர் கோ கிட்ட என்ன சொல்கிறேன்னா, இவருக்கு எதிராக ஒரு கேஸ் இருக்கான், அந்த கேஸை உங்கள் குரூப்பில் யாருனாச்சும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லும்போது மிஸ்டர் கோவுமே டோயோன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார்னு டோயோனோடைய டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணால் இந்த இடத்துல இருக்கிற சிஇஓவுமே யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஹீரோடைய பேரை சொல்கிறாரு. சியோகோன் தான் இந்த கேஸை எடுக்கணும்னு சொல்கிறாரு. லிட்டிகேஷன் குரூப் வந்தால் நல்லாயிருக்கும், நான் அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அதில் அவங்கள ரெக்கமெண்டேட் பண்ணுங்கன்னு சொல்ல மிஸ்டர் கோவுக்கும் ஹீரோவுக்கும் சண்டைன்றதுனால அவர் எப்படி ஹீரோ கிட்ட பேசுறதுன்னு தெரியல. இந்த இடத்துல இருக்கிற சிஇஓ வேறு விஐபி கிளைண்ட் ஆச்சு, அதில் ஒரு அவ்வளோ சீக்கிரமாக மிஸ் பண்ண முடியாது. அதில் கடைசியாக எல்லோரும் குரூப்பாக உட்காந்து பேசும்போது லிட்டிகேஷனுடைய ஹெட் இருக்கார்ல, அவரை வச்சு ஹீரோவை மடக்கலான்னு இருக்காங்க. யோல்சியாங் தான் லிட்டிகேஷனோட ஹெட்டாக இருப்பார். அதில் அவர்கிட்ட பேசி இந்த கேஸை எடுக்க வைக்கலான்னு சொல்லிட்டு கடைசி அந்த பக்கம் ஹீரோவோடையுமே ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. கடைசி ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த விஐபி கிளைண்ட்டை பற்றி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவர் தான் கோமா குரூப்போடைய சிஇஓவாக இருக்காருன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுன்னு தான் இருக்காரு. இப்போ தான் இந்த இடத்துல அந்த சிஇஓவுமே என்ன கேஸுன்னு சொல்கிறாரு. அந்த கேஸ் வேறு எதுவும் கிடையாது, இவருடைய பொண்ணை இவரே அப்யூஸ் பண்ணுற மாரி இவருடைய வீட்டு ஹவுஸ் கீப்பர் வந்து இந்த மாரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா, அதே இப்போதைக்கு கேஸாக இருக்குது. இவர் இந்த மாதிரி ஒரு சிஇஓவாக இருக்கிறதுனால இது மிகப்பெரிய அலிகேஷன் ஆகிடும்போ இந்த கேஸை நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த கேஸை ஹீரோ கிட்ட ஒப்படைக்க ஹீரோ எதனாச்சும் ப்ரூஃப் இருக்கான்ற மாரி சிஇஓ கிட்ட கேட்க சிஇஓவுமே ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு சில ஃபோட்டோவை காமிக்கிறாரு. அந்த ஃபோட்டோவில் சில அடிகள் பட்டிருக்கிற விஷயத்த ஹீரோ பார்க்குறாரு. என்னாச்சு, இதெல்லாம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு கேட்டால் அந்த இடத்துல இவர் எனக்கு தெரியல, நான் கம்பெனி விஷயமா இருக்கிறதுனால இதை பெருசாக நோட்டீஸ் பண்ணல, மேபி இது ஃபோட்டோஷாப்பாக இருக்கலாம், எடிட் பண்ணியிருப்பாங்க, இது ஒன்றும் உண்மை கிடையாதுன்னு அந்த இடத்துல ஒரு மழுப்பை. கடைசியாக ஜின்வு வந்து ஹீரோ கிட்ட இப்போதைக்கு அந்த சிஇஓ இருக்கார்ல, அந்த சிஇஓ எந்த தப்புமே பண்ணல, அவர் மேலே இருக்கிற சில கேஸ்லாம் சொல்கிறாரு, பெருசாக எந்த கேஸ் மேலே எந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸுமே இல்லைன்னு ஹீரோ கிட்ட பேசின்னு இருக்கும்போது ஹீரோக்கு ஹெட் ஆஃப் லிட்டிகேஷன் அதாவது யோல்சியாங் கிட்டேருந்து கால் வருது. அந்த காலை எடுத்து பேசும்போது இப்போதைக்கு ஹீரோ அந்த கேஸை எடுத்துக்கலான்னு இருக்காரு. இப்போதைக்கு 500 மில்லியன் இவங்களுக்கு அந்த சிஇஓ தரதாக பேசியிருக்காரா. இந்த விஷயத்தை பற்றி மின்ஜியாங் கிட்ட சொன்னால் மின்ஜியாங் ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா ஹீரோ இது வரைக்குமே அப்யூசிங் வயலன்சிங்கான கேஸை எடுத்தது கிடையாது, இதான் ஃபஸ்ட் டைம்னு சொல்லிட்டு மின்ஜியாங் ஷாக் ஆகும்போது அந்த இடத்துக்கு ஒரு செக்யூரிட்டி வரது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மீட்டிங் இருக்குன்னு மின்ஜியாங் கிட்ட சொன்னால் மின்ஜியாங் இன்னைக்கு எனக்கு எந்த மீட்டிங்கும் இல்லையானும் போது ஒரு டிவைஸ் கேஸ் விஷயமா மீட்டிங் இருக்குது, ஹெட் ஆஃப் லிட்டிகேஷன் தான் உங்களை கூட்டாருன்னு சொல்ல சரி நீ உங்களுக்கு யோல்சாங்கை பார்க்க போகும்போது அந்த இடத்துல ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடியை முன்னவே மின்ஜியாங்க்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் இவங்க வெளியே போக சொல்கிறாங்க. யோல்சியாங்கும் ஒரு மாதிரி பயந்துக்குனே வெளியே போக ஜின்வுமே என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அந்த இடத்துல இவர் என்ன சொல்கிறேன்னா, சில வாட்டி என்னுடைய ஒய்ஃபோட இவ தான் ரொம்ப பயன்படுத்துகிறா, இவளை அடக்கி வைக்கணுன்ற மாரி மின்ஜியாங்கை பற்றி பெனாத்தின்னு இருக்காரு. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது கடைசி அந்த இடத்துல எல்லோரும் உட்காந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஜின்வு இப்போதைக்கு இவங்க ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் போக போகிறாங்களா, அதை பற்றி ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போதைக்கு இவங்க பார்க்க போகிறாங்களா அந்த கேஸை பற்றி வேறு ஒரு மென்ஷன் பண்ண அதில் ஹீரோ வந்து அந்த ஹவுஸ் கீப்பரோட மீட்டிங் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்ல அதில் இப்போதைக்கு ஜின்வுவால் அந்த ஹவுஸ் கீப்பரை பார்க்க முடியாதுன்றதுனால ஹீரோயினிக்கிட்ட அந்த ஹவுஸ் கீப்பருடைய இன்ஃபர்மேஷன்லாம் தந்து அவங்கள போய் பாருங்கன்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜின்வு வந்து அவருடைய வேலையை பார்க்க போயிடுறாரு. கூடிய சீக்கிரம் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போக போகிறாருல, அதை பரபரப்பாக இருக்கார். அதே சமயத்தில் ஹீரோயினி அப்படியே அந்த ஹவுஸ் கீப்பருடைய வீடை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ஹவுஸ் கீப்பருமே ஹீரோயினிக்கிட்ட இவங்க பார்த்த விஷயங்கள் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் அந்த குழந்தைய பார்க்கும்போது அந்த குழந்தை மேலே அதிகமாக காயங்கள் இருந்தது, அதிகமாக அந்த குழந்தை அமைதியாக இருக்கிற விஷயத்தெல்லாம் இவங்க சொல்கிறாங்க.
நார்மலாக 6 வயசு குழந்தலாம் இப்படி இருக்காது. அவளுக்கு வெறும் 6 வயசு தான் இருக்குது. அவள் எவ்வளோ துரு துருன்னு இருக்கணும். அவள் ரொம்ப பயந்து போயிருக்கா. யாரையுமே பக்கத்தில் வர விட மாட்டா. 6 வயசு குழந்தை இப்படியா இருக்குன்ற மாரி அவங்க ரொம்ப எமோஷ்னலில் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிஇஓவை ரொம்ப திட்டின்னு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயினிமே அவங்க சொல்கிறது உண்மைன்ற விஷயத்த அவங்க கண்ணை பார்க்கறது மூலியமாக தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த பொண்ணு உடம்புல அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலான்னு வந்திருக்காங்க. அந்த இடத்துல பர்சனல் டாக்டரே வந்து அந்த பொண்ணை பார்க்குற விஷயத்த இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. எதுக்கு சிஇஓ மேலே எந்த கேஸ் மேலாம் அவர் அந்த பொண்ணை வெளியே விடுறதே கிடையாது. அந்த பொண்ணு எப்பயுமே வீட்டில் இருக்காங்க. மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் கூட கிடையாது. ஏன்னா பர்சனல் டாக்டரை வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ஹீரோவோட சண்டை போடுறாங்க. என்னன்னா அந்த ஹவுஸ் கீப்பர் சொல்கிறது உண்மை. அந்த பொண்ணு உண்மையாலுமே ஒரு அப்யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஹவுஸ் கீப்பரோடைய கண்ணில் இந்த உண்மையை நான் பார்த்தேன் போது ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, வேலையில் உங்கள் எமோஷனலை காட்டாதீங்க, இப்படி எப்பயுமே இருக்காதீங்கன்ற மாரி ஹீரோயினி வெளியே அனுப்ப ஹீரோயினும் சோகமாக வெளியே உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்தில் மிஸ்டர் கோ வந்து பயங்கரமாக கத்துறாரு. ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுக்கிட்ட இந்த வேலையை விடுங்க, அந்த ஹவுஸ் கீப்பரை இவ தனியாக பார்க்க தேவையா, இது கான்ஃபிடென்ஷியல் தெரியாதா, அந்த ஹவுஸ் கீப்பர் வேற பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்ற மாரி இவர் சொல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் கீப்பர் வேணும்னே மிரட்டி அந்த சிஇஓவுக்கு மெசேஜ் அமைச்சிருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது. அதெல்லாம் பார்த்து இவங்க ஷாக் ஆகின்னு இருக்காங்க. மிஸ்டர் கோ ஒன்றும் துல்லின்னு இருக்காரு. ஹீரோயினை போட்டு பயங்கரமாக திட்டின்னு இருக்காரு. அந்த இடத்துல யாருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதெல்லாம் நடந்து ஹீரோயினி ரொம்ப சோகமாக மாடியில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜின்வு வராது. அந்த ஹவுஸ் கீப்பர் லேடியோடைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸை காமிக்கிறாரு. ஆக்சுவலாக அந்த ஹவுஸ் கீப்பர் லேடி போன இடத்துல சில இடத்துல ஃப்ராடு வேலை பார்க்கறது மட்டும் இல்லாமல் சில பணத்தையுமே திருடி இருந்திருக்காங்க. அதெல்லாம் பற்றி ஜின்வு சொல்கிறாரு. அந்த சமயம் தான் ஹீரோயினிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கடைசியாக அவங்க அந்த ஹவுஸ் கீப்பரை பார்த்துட்டு வெளியே போகும்போது அந்த ஹவுஸ் கீப்பர் கடைசியாக பணத்தை பற்றி சில விஷயங்கள் பேசியிருந்திருப்பாங்க. அதை ஹீரோயினி பெருசாக நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஹீரோயினி வேலையில் இவங்க எமோஷ்னலை காட்டினாங்களே ரொம்ப ஓவராக ஹீரோ முன்னாடியே பேசிட்டாங்க. அதில் இவங்க ஹீரோ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க ஹீரோவுமே பரவாயில்லன்னு சொல்கிறாரு. சரின்னு ஹீரோ அந்த பொண்ணை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவளுக்காக கிஃப்ட் வாங்கின்னு அந்த பாஸ்டர் சோல்மீனோடைய வீட்டுக்கு போகிறாரு. சோல்மீன் ஒரு மாதிரி நெக்கிலாக குடிச்சுன்னு இருக்காரு. சோல்மீனோடைய பொண்ணோடைய பேர் தான் இன்யாங்கன்றது. அவளை அப்படியே கூப்பிடும். அது வகையில் இவர் அந்த பொண்ணை கூப்பிட்றாரு. அது இவருடைய பொண்ணுன்ற மரியாதை கூட இல்லாமல் இன்யாங் இங்கே வான்ற மாரி ஒரு மாதிரி திமிராக தான் கூப்பிட்றாரு. ஏன்னா ஹீரோ கிஃப்ட் வாங்கி வந்திருக்காருல அதை இன்யாங் கிட்ட தரணும்னு இன்யாங்க ஒரு மாதிரி திமிராக கூப்பிட ஹீரோவும் இன்யாங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவள் தலையில் கை வைக்கலான்னு போனால் அவள் திடீர்னு அந்த கையை தடுத்துடுறா. அந்த சமயத்தில் ஹீரோ அவளுடைய முகத்தை பார்க்க அதே சமயத்தில் ஹீரோ கிஃப்ட் தந்ததுனால அந்த இடத்துல இருக்கிற சோல்மீனோ தேங்க்ஸ் சொல்லுன்னு மிரட்ட அவளுமே ஒரு மாதிரி பயத்தில் தேங்க்ஸ் சொல்கிறான். இதுலேயே உங்களுக்கு தெரியும் அந்த பாஸ்டர் எந்த அளவுக்கு இந்த பொண்ணை புள்ளி பண்ணியிருப்பான்ற விஷயம். அந்த அளவுக்கு ஒரு கேடு கேட்டவனாக தான் அவன் இருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது கடைசியாக அந்த ஹவுஸ் கீப்பர் லேடி இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஹீரோயினே அந்த ஹவுஸ் கீப்பர் லேடி கிட்ட இந்த மாதிரி அவங்க கிரிமினல் ரெக்கார்ட்ஸை பற்றி கேட்டால் அவங்க வந்து அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் வேறு விஷயம், நான் உண்மையை தான் சொன்னேன், உண்மையாலுமே அந்த பாஸ்டர் அந்த பொண்ணை புள்ளி பண்ண தான் செய்கிறான், அப்யூஸ் பண்ணுறான்ற மாரி இவங்க சொல்லின்னு இருப்பாங்க. இன்யாங்க்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும் தான் இவங்க ட்ரை பண்ணுறாங்க. கடைசியாக மீட்டிங் ரூமில் எல்லோரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹவுஸ் கீப்பர் லேடி எவ்வளோ வாதாட ட்ரை பண்ணாலும் ஆக்சுவலி இந்த ஹவுஸ் கீப்பர் லேடி வந்து இவனோட வீட்டில் இருந்தும் சில பணத்தை திருடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த சிஇஓ வீட்டிலேருந்து அதை வச்சு அந்த ஹவுஸ் கீப்பர் லேடியை பிளாக் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்தமாரி சில பொய் சொன்னது அப்படி இப்படின்னு சில வேலைகள் பார்த்துருப்பாங்களே அந்த வேலைகள்லாம் ஹீரோ பிளாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் வைக்கிறாரு. நீங்கள் ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னா இதில் சைன் பண்ணுங்கள், அதே சமயத்தில் இந்த கேஸ் இதுக்கப்புறம் வெளியே வரக்கூடாதுன்னு ஹீரோ மொத்தமாக மூடி மறைச்சிடறாரு. இதுக்கு நடுவில் நீங்கள் அந்த சோல்மீனோடைய மூஞ்சை பார்க்கணுமே, அந்த அளவுக்கு அப்போலேருந்தே சிரிச்சுன்னு தான் இருப்பான். அதை ஹீரோயினையும் நோட்டீஸ் பண்ணி தான் இருப்பாங்க. ஹீரோயினிக்கு அவனை பார்க்கும்போதெல்லாம் அடிக்கணும்னு தான் தோணும். நமக்கே அப்படி தான் தோணுது. இருந்தாலுமே ஹீரோ எப்படியோ அந்த லேடி கிட்ட பேசி எல்லாத்துலேயும் சைன் வாங்கிடுறாரு. அந்த லேடியுமே ஒரு மாதிரி பயங்கரமாக கத்தின்னு இருக்காங்க. அந்த சோல்மீனுக்கு எதிராக ஹீரோயினியால் தான் எதையும் அடக்க முடியல. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது கடைசியாக அந்த பாஸ்டர் போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் அப்போனாச்சு நீ தேவைப்பட்டனா நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் லிஃப்ட் வழியாக போயிடுறான். ஆனால் ஹீரோவுக்குமே கோவம் இருக்க தான் செய்யுது. ஹீரோவுக்குமே நல்லா தெரியுது இவன் அந்த பொண்ணை புள்ளி பண்ணுறான்ற விஷயம். இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது கடைசியாக ஹீரோ எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் போகலான்னு இருப்பார். அந்த சமயத்தில் ஹீரோ கிட்ட வந்து நான் அவனை பற்றி ரிப்போர்ட் பண்ண போகிறேன்ற மாரி இவங்க சொல்ல அந்த இடத்துல ஹீரோ நீங்கள் ரிப்போர்ட் பண்ணால் எதுவும் நடக்க போகிறது கிடையாது, அவன்கிட்ட பவர் இருக்குது, நம்ம வெறும் லாயர் தான், நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, நம்ம என்ன ப்ராசிக்யூட்டரா இல்லை ஜட்ஜா இல்லை வேறு எதனாச்சா, நம்மளால் எதையும் ரூல்ஸ்க்கு மேற்பட்டு பண்ண முடியாது,
அதை நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்கன்ற மாரி ஹீரோ பயங்கரமாக பேசுகிறாரு. அவன் கிட்ட பவர் இருக்குது, நம்ம கிட்ட எதுவும் கிடையாது, அவன் எல்லாத்தையும் ஈஸியாக மாற்றிடுவான்னு சொல்லிட்டு ஹீரோ லிஃப்ட் வழியாக கீழே போக, அதே சமயத்தில் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரே ஃபீல் தான் இருக்குது. ஹீரோவால் ஹீரோயின்கிட்ட பேசாமல் வர முடியல. அதால் திரும்ப லிஃப்ட் வழியாக ஹீரோயினை பார்க்க வரது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்கிறான்னா, நான் ஒன்றும் நீங்கள் கிடையாது மிஸ் காங்கியோ மின்னுன்ற மாரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாளைக்கு திரும்ப சந்திப்போன்ற மாரி ஹீரோயினிக்கு ஒரு சின்ன நம்பிக்கை தராரு. இப்போதைக்கு ஹீரோ அந்த சியோல்மின் இருக்கான்ல, அவனுக்கு எதிரான கேஸை எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதால் தான் இப்படி பாசிட்டிவாக பேசிட்டு போக அடுத்த நாள் அப்படியே வேலை ஆரம்பிக்குது. ஹீரோ அடுத்த நாள் அதிக பேரை பார்க்குறாரு. ஹீரோயினுமே அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. டே பை டே கிடக்குது. ஆனால் ஹீரோ அவருடைய ஆஃபீஸை விட்டு வெளியே வரல. ஹீரோ 3 நாளாக ஆஃபீஸ்லேயே தான் அடங்கியிருக்காரு. ஃபினான்ஷியல் அட்வைசரை பார்க்குற விஷயமும் ஹீரோயினுக்கு தெரிய வருது. கிட்டத்தட்ட 3 நாளாக லிட்டிகேஷன் ஆஃபீஸில் மட்டும் தான் ஹீரோ இருக்காரு. அதை நினச்சி ஹீரோயினி வருத்தப்படுறது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நைட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஹீரோவை பற்றி சொல்லி ரொம்ப வருத்தப்பட அந்த இடத்துல இருக்கிற சியோல் வேற ஹீரோயினியை கலாய்க்கிறாங்க. நீ என்ன அவரை லவ் பண்ணுறியா, ஏன் இவ்வளோ அக்கறைப்படுறேன்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினி அப்படிலாம் பேசாத, அவர் குழந்தை இருக்குது, அதே சமயத்தில் அவர் கல்யாணம் ஆகிடுச்சுன்ற மாரி ஹீரோயினி சொல்ல கடைசியாக ஹீரோயினி நைட்டு தூங்கலான்னு பார்த்தா ஹீரோவை பற்றி யோசிச்சு அவங்களுக்கு தூக்கம் வரல. சரி ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு ஆஃபீஸ்க்கு போனால் அந்த இடத்துல ஹீரோ சர்ப்ரைஸ்லி இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஆஃபீஸில் அப்படி என்ன பண்ணீங்கன்னு யோசிச்சுக்கினே இவங்க தூங்கிடுறாங்க. ஹீரோவுமே அந்த சேர் ரொம்ப நல்லா இருக்கான்னு கேட்க அந்த இடத்துல ஹீரோயினுமே ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோன்னு தெரிஞ்சு சரின்னு பேசலான்னு வரும்போது ஹீரோ எதுவும் கிடையாது, நீங்கள் என் பர்மிஷன் இல்லாமல் என் ஆஃபீஸில் வந்ததுக்கு நான் வேணும்னா ரிப்போர்ட் பண்ணட்டான்னு கேட்க அந்த இடத்துல ஹீரோயினியும் அதெல்லாம் வேணாம் நான் போகிறேன்ற மாரி வேகமாக போகலான்னு இருக்கும்போது உங்கள் கண்ணில் என்னமோ ஒன்று இருக்குது பாருங்கன்ற மாரி அந்த இடத்துல ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினியும் சரின்னு அதை துடைக்கிறாங்க. ஹீரோ கச்சிப் கொடுத்துருப்பார்ல, அதை ஹீரோ கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தா ஹீரோ வேணான்னு சொல்கிறாரு. நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்ல சரின்னு ஹீரோயினி போகிறாங்க. அந்த சமயத்தில் அந்த சியோல்மீன் இருக்கால, சியோல்மீன் ஹீரோவுக்கு அகெயின் கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க திரும்ப ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், போலீஸ் என் வீட்டுக்கு வெளியே இருக்காங்க நீ வான்ற மாரி ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. ஹீரோவுமே கொஞ்சம் கடுப்பாயி நீ அவளை அடிச்சியான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரக்கடாக கேட்க அந்த இடத்துல இருக்கிற சியோல்மீனுமே கொஞ்சம் நிற்கிறா. டேய் நடிக்காதுரா, உனக்கு எல்லாமே முன்னவே தெரியும்னு எனக்கு தெரியும், லாஸ்ட் டைமே நீ அதை பார்த்ததானன்ற மாரி அவன் நெக்கில் சிரிக்க ஹீரோவுக்கு கோவம் வந்துடுச்சு. அவர் வேகமாக போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கூட்டா யாருமே அங்கே கிடையாது. ஏன்னா எல்லாரும் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போயிருக்காங்க. அதில் ஹீரோயினோட இவர் காரில் போகிறாரு. சரின்னு கடைசியாக அந்த ஆளை போய் பார்க்குறாரு. சியோல்மீனுமே அவள் மேலே தான் இருக்கா, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. போலீஸ்லாம் போயிட்டாங்களா, இவர் ஆன்சர் பண்ணலன்னு போது சரின்னு ஹீரோ மொத்தத்தையும் கேட்கறது மட்டும் இல்லாமல் எவிடன்ஸ் அழிக்கணும்னு சொல்கிறாரு. அப்போனா நான் என் பொண்ணை கொல்லணுமான்ற மாரி அந்த இடத்துல சியோல்மீன் கேட்க ஹீரோ அப்படி கிடையாது, அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்டோட அவளை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோன்னு சொல்ல கடைசியாக சியோல்மீனுமே அவள் மேலே தான் இருக்கா, அவளை கூட்டின்னு போன்னு சொல்ல சரின்னு ஹீரோவுமே மேலே போனவனே அவரோட மனசே உடையிற மாரி ஒன்று நடக்குது. கடைசியில் அந்த பொண்ணு கிளாஸத்தில் மறைஞ்சுன்னு இருக்கா. ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு ஆரம்பத்தில் கை கொடுக்கல. ஹீரோ பேசி எப்படியோ அவளை கீழே கூட்டார இந்தியாங்க இந்த பக்கம் சியோல்மீன் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன குழந்தைய மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அதாவது நீ அங்கிள் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணுன்ற மாரி ஒரு சொல்ல அந்த பொண்ணு ஆன்சர் பண்ணல. இவனுமே எஸ்ன்னு சொல்லுன்ற மாரி பயங்கரமாக கத்த அந்த பொண்ணுமே பயந்து நீ எஸ்ன்னு சொல்ல ஹீரோ இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி மனசு உடஞ்சி அந்த பொண்ணை காரில் தூக்கி ஆடுறது மட்டும் இல்லாமல் அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா உடம்புல அவ்வளோ காயங்கள் அவ்வளோ ப்ளீடிங் இருக்கான். இதெல்லாம் கேட்டோடனே ஹீரோடைய மனசு திரும்ப உடஞ்சிடுது. அந்த அளவுக்கு ஹீரோவுக்கு இருக்குது. அந்த சமயத்தில் ஹவுஸ் கீப்பர் லேடி வந்து கதற ஆரம்பிச்சிடுறாங்க. நானும் அப்போவே சொன்னேன் அவள் ஒரு மான்ஸ்டர், அவன் கூட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க கத்தின்னு இருக்கும்போது ஹீரோ எங்கேயே கிளம்ப அந்த இடத்துல ஹீரோயினி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது அவர் தான் சொன்னார், அவர் முன்னவே கான்ட்ராக்டில் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தார், அவர் தான் எனக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணாருன்ற மாரி ஹீரோவை பற்றி சொல்ல அப்போ தான் ஹீரோடைய நல்ல குணம் ஹீரோயினுக்கு புரியுது. ஆரம்பத்துலேருந்து இந்த ஹவுஸ் கீப்பர் லேடிக்கு தான் ஹீரோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல ஹீரோ ரகடாக அந்த ஹவுஸ் கீப்பர் லேடிக்கிட்ட பேசுகிற மாரி இருந்தாலும் ஹீரோ ஏகப்பட்ட விஷயங்களை ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு தெரியவர். ஹீரோ டாக்ஸியை பிடிச்சி போயிருப்பார். அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ணி வேற ஒரு டாக்ஸியை பிடிச்சி ஹீரோயினி போகிறாங்க. கடைசியாக ஹீரோ அந்த சியோல்மீனை பார்க்கறது மட்டும் இல்லாமல் மூஞ்சிலே 4 அடி அடிக்கிறாரு. அவ்வளோ சாட்டிஃபிகேஷனாக இருக்கும் இந்த சீன். கடைசியாக அவனை கொல்லலான்ற மாரி ஹீரோ வர அந்த இடத்துல ஹீரோயினி வந்து தடுக்கிறாங்க. ஆனால் ஹீரோ அதை பார்க்காம ஹீரோயினியை தள்ளி விட்டுருவார். ஹீரோயினுமே கீழே போய் விட இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சில ஆட்கள் வர ஆரம்பிப்பாங்க. அவங்க வரது மட்டும் இல்லாமல் சியோல்மீனை கூட்டின்னு போயிடுவாங்க. சியோல்மீன் வேறு அவங்க கிட்ட நெக்கலாக பேசும்போது அவனை பற்றி பெருசாக கண்டுக்கிற மாரியே அவங்க தெரியல. அந்த ஆட்கள்லாம் வந்து உன்னுடைய கையில் எந்தவித கரையுமே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே இந்த விஷயத்த என்ன பண்ண சொன்னேன்னு கேட்க இதுக்கு நடுவில் ஒரு ஃப்ளாஷ்பேக். ஹீரோ 3 நாளாக லிட்டிகேஷன் ஆஃபீஸில் இருந்திருப்பார்ல, லிட்டிகேஷன் ஆஃபீஸில் சியோல்மீனை எப்படி அடக்கிறதுன்னு தான் இவர் பேசியிருந்திருப்பார். கடைசியாக சியோல்மீனோடைய கதையை ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு
இவர் இப்போ ஒரு ஆளை பார்க்குறோம்ல, அந்த ஆள்கிட்ட ஒரு டீலை போட்டிருப்பாரு. சியோல்மீனுக்கு எதிராக நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுங்கள், நான் இன்னியும் அங்கே பார்த்துக்கிறேன்ற மாரி அந்த ஆள்கள் கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசுறது மட்டும் இல்லாமல் சியோல்மீன் பண்ண சில இல்லீகலான விஷயங்களும் ஹீரோ சொல்லி எப்படியோ மடக்கியிருப்பார். இதெல்லாம் ஒரு சைட் தெரிய வருது. இப்போ நம்ம எபிசோடுடைய ஆரம்பத்தில் பார்த்தோம்ல, ஹீரோ ரத்த கரையோட வெளியே வர மாரி அதை இப்போ காமிக்கிறாங்க. ஹீரோ அப்படியே மழையில் நிற்கும் போது ஹீரோடைய கையை தொடச்சி கொடுக்க ஹீரோ இனியாங்க முன்னாடி ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காடுறாரு. அவரால் எதுவும் பேச முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப சோகத்தில் இருக்காரு. ஹீரோயினிக்கு அதை பார்த்து ஒன்று அழுக வருது. ஹீரோயினி அப்படியே வெளியே உட்கார அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் வேணும்னா இனியாங்க பார்த்துக்கதான்னு கேட்க அந்த இடத்துல ஹீரோயினி, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்ல அப்பாவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்கள் குழந்தையோடைய வயசு என்னன்னு கேட்க அந்த இடத்துல இவருமே எனக்கு குழந்தை கிடையாதுன்னு சொல்ல, அப்போ ஃப்ரைடே சீக்கிரம் யாரை கூட்டாரு நீங்கள் போவீங்கன்னு கேட்கும்போது அது என்னுடைய எக்ஸ் ஒய்ஃபோடைய டாகுன்ற மாரி இவர் சொல்கிறாரு. அந்த இடத்துல தான் ஹீரோவுக்கு குழந்தையே கிடையாதுன்னு தெரியாது. ஹீரோவுமே திரும்ப இனியாங்க முன்னாடி போய் அழுக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினியை போக சொல்லிட்டு ஹீரோயினியும் பின்னாடி இருந்து ஹீரோ அழுகிறத பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. அந்த அளவுக்கு அவங்களும் ரொம்ப வருத்தப்படுற மாரி காமிக்கிறாங்க. உண்மையாலுமே இந்த சீன் செம்ம ஹார்ட் பிரேக்கிங்காகவும் ஹார்ட் ப்ரோக்கனாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு அமேசிங்காக பின்னாடி மியூசிக்குமே போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க கடைசி சியோல்மீனை சில ஆட்கள் கூட்டின்னு போயிருப்பாங்களே, அவங்க சியோல்மீனுக்கு மென்டல் ட்ரீட்மெண்ட் தரது மட்டும் இல்லாமல் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் சியோல்மீனை டோட்டலாகவே மென்டலாகவே மாற்றிட்டாங்க. சியோல்மீன் போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரோக் டிசார்டர்னால பாதிக்கப்பட்டதா சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவர் மேலே இருந்த சில கேஸ், அதுக்கடுத்து தான் அவர் பண்ண ஃப்ராட் வேலைகள், அப்யூசிங்கிற மாரி மொத்த விஷயத்துமே ஹீரோவே கோர்ட் முன்னாடி வெளியே கொண்டாந்துடுறாரு. சியோல்மீன் பண்ண ஃப்ராடு வேலைகள்லாம் தெரிய வர இதுக்கப்புறம் அந்த ஹவுஸ் கீப்பர் லேடி தான் அடிக்கடிக்கு இன்யாங்கை பார்த்துக்கிறாங்க. இப்போ தான் இன்யாங்குடைய முகத்திலே சந்தோஷம் இருக்குது. இன்யாங் இப்போ தான் அதுக்கு பேர் கூட பழக ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்குமே யார் கூடயும் பழகாத இன்யாங் ரொம்ப சிரிச்சு சந்தோஷமாக இருக்காங்க. கடைசியாக இன்யாங் அவங்க அம்மாவோட போய் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவங்க அம்மாவோட இன்யாங் சந்தோஷமாக இருக்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. கடைசியாக எல்லாருமே பிஸ்னஸ் ட்ரிப் முடிஞ்சு வர கடைசியாக ஹீரோயினி எல்லாரையும் பார்த்து ரொம்ப அழகாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே உன்னுடைய சிரிப்புக்கு என்ன ரகசியம்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினி எந்த பதிலும் சொல்ல, கடைசியாக ஹீரோ நெக்ஸ்ட் கேஸை பற்றிலாம் ஹீரோயினிக்கிட்ட பேசினும்போது ஹீரோடைய கையை தொடச்சி கொடுத்தது, ஹீரோவை பார்த்தது, ஹீரோடைய முகம் அந்த சமயத்தில் ஆன்சமாக இருந்தது, அதெல்லாம் யோசிச்சு அவங்க முகமே இந்தமாரி பிங்க் கலரில் மாற அதை பார்த்து ஹீரோ உங்களுக்கு என்னாச்சு, நேற்று நனைஞ்சதுனால கோல்டு பிடிச்சிச்சான்னு கேட்க ஹீரோயினி என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ரெஸ்ட் ரூமுக்கு போய் உண்மையாலுமே என்னுடைய முகம் எதுக்கு அவ்வளோ பிங்காக இருந்துச்சு, ஒருவேளை உண்மையாலுமே எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கா இல்லைன்னா கோல்டு பிடிக்கலான்னு அவங்களே ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு நடந்துன்னு இருக்கேன். கடைசி ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. வேறு எந்த ஃபோன் கால் கிடையாது. ஆக்சுவலி அவருடைய டாக் ஹஷ் இருக்குல்ல, ஹஷ்ஷுக்கு இந்தமாரி ஸ்டொமக் அப்செட்டாக, அதால் ஹீரோவுமே போய் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல தான் இவருடைய எக்ஸ் ஒய்ஃபோடைய ஹஸ்பண்ட் வாஞ்சின் இருப்பார். வாஞ்சின் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. எதுக்குடா இப்படிலாம் பண்ணிருக்கன்ற மாரி, அப்படி என்னதான் என் நாய்க்கு கொடுத்தன்ற மாரி ஹீரோ சண்டை போட்டால் அவன் நான் பெருசாக எதுவும் தரலன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ எவ்வளோ கேவலமானவனு எனக்கு நல்லாவே தெரியும், நீ வாய்ப்புக்காக காத்துன்னு இருந்த, எப்போ வாய்ப்பு கிடைச்சதோ அப்போ எங்களுக்குள்ளார பிரிவு ஏற்பட்டுச்சு, அப்போவே நீ உள்ளார வந்து யவுனாவை என் கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட, நீ இந்தமாரி ஒரு கீழ்த்தனமான நாயின்னு சொல்ல, நான் யவுனாவுடைய ஃப்ரெண்டு தான், அவளுக்கு என்னை பிடிச்சிருந்துச்சி, அதால் தான் நான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்ல அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்து யவுனா வந்து இருந்திருப்பாங்க. யவுனாவை பார்த்தோன்னே ஹீரோவால் எதுவும் பேசியிருந்துருக்க முடியாது. ஹீரோடைய வாயை அடைச்சிருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா யவுனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஹீரோ கூட அவ்வளோ நாள் இருந்து யவுனா ப்ரெக்னென்ட் ஆகவே கிடையாது. வாஞ்சின் கூட இருந்து தான் யவுனா கடைசியாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஹீரோ யவுனா கூட அவ்வளோ நாட்கள் இருந்தும் எதை நினச்சி கஷ்டப்பட்டார்னா, நமக்காக ஒரு குழந்தை இல்லையே, நமக்காக குழந்தை வேணும் தான் ஆசைப்பட்டார். ஆனால் அந்த குழந்தைய கூட ஹீரோவால் உருவாக்க முடியல. எவனோ ஒருத்தவன் தான் உள்ளார வந்து கோல் அடித்து கடைசியில் குழந்தைய உருவாக்கியிருக்கான். ஆனால் ஹீரோ இதுக்கு கூட லாய்க்கு இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. அவருடைய கண்ணில் அந்த ஒரு வழியை பார்க்கலாம். அவருடைய ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு நினச்சி நான் எப்படி அவர் சந்தோஷம்தான் பண்ணணும், ஆனால் அதுக்கு அவர் காரணம் இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்கார். இதோடைய கொஞ்சம் சோகமாகவும் ஹார்ட் பிரேக்கிங்காகவும் இந்த எபிசோடை ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஓகே, ஹேவ் ஃபன் கைஸ்.